ஹே ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் சார் ஃபர்ஸ்ட் வெல்கம் சார். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு வாட்ச் டிஸ்பிளே மாற்றணும்னு சொல்லியிருந்தாப்புல டச் வாட்சில். ஸோ அதை மாற்றுறதுக்காக நம்ம இப்போ வந்துட்டு கிளம்பிட்டோம் சார். எங்கேயும் போக போகிறோன்னு தெரியல. நம்ம யார் கூட போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாண்டி ப்ரோ கூட தான் போக போகிறோம். அண்ட் ஃபைனலி தண்டரை எப்படியே ரெடி பண்ணிட்டேன். டியூப் போயிருந்ததில்ல எடுத்துகிட்டு இப்போ இன்றைக்கி தான் புது டியூப் வாங்கிட்டு வந்துட்டு போட்டு இது பண்ணு. ஆஹா, சரி ஓகே சார். இப்போ நான் அப்படியே கிளம்பிட்டேன். அப்படியே போகலாம் கண்டினியூ பண்ணுறேன் சார். ஸோ சார் இப்போ எங்கே இருக்கோம்? நம்ம சாண்டி ப்ரோ வீட்டுக்கிட்டே வந்துட்டேன் சார். ஏன்டா இவ்வளோ நாள் விளாக் கண்டினியூ பண்ணணும்னா விளாக் போட்டேன். பட் இந்த ஃபோல்டர் சரியா இதோ அது ரொம்ப ஸ்டேக் ஆகுது. ஏதாவது போகிறப்போ சைக்கிள் கடைக்கு போயிட்டு ஒரு காமிச்சு இப்போதான் மாற்றணும். டயர் மாற்றணும். சார் இப்போ நம்ம சாண்டியை கூப்பிட்டு கிளம்பியாச்சு. கேமரா ரொம்ப ஆடுது, என்ன பண்ண தெரியல. சைக்கிள் கட்டி போய் சைக்கிள் காமிக்கணும்டா. சார் இப்போ என் வியூ தெரியல, நீங்கள் ரோட்டை பார்த்துவாங்க. சார் இப்போ கிளம்பியாச்சு. நம்ம சாண்டி ப்ரோ தான் ரொம்ப வெக்கப்படுறாப்புல, கொஞ்சம் கரெக்டாதா அப்படின்றாப்புல. தொய்வு தான் நம்ம சாண்டி ப்ரோ பார்த்துக்கோங்க. அங்கே போகிறாரு இதுதான். டயர் உப்பிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டயர் மாற்றணும்னு நினைக்கிறேன். இது ஒரு செலவு இருக்குண்டா இப்படி மறுபடியும் ரோடு வியூ தான். ஸோ சார் இப்போ இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு ஐயோ நான் படாத பாடு இல்லை வச்சு அப்படியே இது பண்ணுறேன் இப்படி இது பண்ணுறேன். எப்படியோ கடைசியாக ஒரு வியூ ஃபிட் பண்ணிட்டேன். இன்னும் ஷேக்கிங்கிறது நூறுரூவா 200 வரும். எவ்வளோ இருக்க வந்துட்டு என்கிட்ட செலவிட்டு இருக்காது. என்கிட்ட காசு இல்லை செலவுக்கு. சார் இப்போ இவ்வளோ நேரம் வீடியோ ஆனே பண்ணாமல் லாக் பண்ணிட்டு வந்துருக்கேன் சார். இப்போ எவ்வளோ இருக்க மாட்டேன் பார்ப்போம்மா. ஏறி இறங்க மாட்டாங்க. இவனுக்கு இந்த டிஸ்பிளே வந்து பார்த்துருந்தேன் எவ்வளோ அவங்க கேட்டா. டேய் வாட்சிடா, ஆரியோட வாட்சி சார். இப்போ நம்மளோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த பசங்களுக்குலாம் பிச்சைலாம் நீ எடு பசங்களுக்குலாம் வந்து பேசியிருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஷேர் போடுறேன் வரேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க. ஸோ அவங்களாம் வச்சு நம்ம பார்த்து லெவலுக்கு எடுத்து போக வேண்டியதான் சார். இப்போ அண்ட் அதை வந்துட்டு எஸ்ஏ ப்ராடக்ட்லேயும் போடுவேன் அண்ட் இதுலேயும் போடுவேன், பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம இது வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஐயா. கொஞ்சம் அந்த ஃபாலோ பட்டனை லேசாக மேலாப்பில் ஒரு தட்டுனீங்கன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பேன். அதான் சரி, அதில் நீங்கள் பேசக்கூடாது தம்பி. பிளாக் போட்டால் நீங்கள் பேசணும் தம்பி. இது தாண்டா ஸ்டாண்ட், இது தாண்டா மாட்டணும். இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இது எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல எனக்கு. அப்புறமா என்னோட 7ஆம் அறிவுலாம் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த இதோட ரிஃப்ளெக்டரோட இது ஆக்சுவலாக இது இங்கே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரி இது ரொம்ப ஆடுது, இதை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வச்சு நம்ம இந்த வியூ பண்ண பார்த்தா பண்ண முடியல. இந்த வியூ வரல, இந்த வியூ அழகாக தெரியல. இந்த இது ஹேண்டில் ஒரு மாறிச்சுது. எங்கே வாங்க மிஷோவில் என்ன பண்ணேன், டீசெண்டாக இந்த இது ஃபிட்டிங் போட்டேன். இது அப்படியே ஃபிட் பண்ணி சரி இப்போ நம்ம ஒயலாக எடுத்து சொல்லிவிட்டேன். எல்லாம் நம்மளோட 7ஆம் அறிவு தான் சார். எக்கினெல்லாம் வச்சியா சார். அப்படியே இப்போ பிளான் என்னன்னா அப்படியே நேராக போகிறோம் வாட்ச் கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வாட்ச் கடைக்கு போய்டும். டி டிஸ்பிளே வச்சுன்னா அவனு விசாரிச்சுட்டு ஏற்றத்துக்குன்னு இல்லை, நம்ம இங்கே போக வேண்டியதான். வா அதான் சார். இப்போ தண்டர் இப்போ தான் ரெடி பண்ணி அப்படியே ரெடி பண்ண கையோடு கிளம்பிட்டோம். என்ன சொன்னாங்க பிரச்சனை வராமல் என்ன
வீடியோ வேறு ஓடுதுன்னு அடிக்கடி செக் பண்ண வேண்டியதாக இருக்கா சார். என்னதுயா ஆன்டிங்களா? ஆமாம் ஆமாம். ஏன் அப்படி சும்மா நிறைய போட்டு சாப்பிடிக்காதுறாங்க மறுபடியும் இருக்கேன். அதுக்கும் மேல அவங்கெல்லாம் அப்பா வந்துருக்கேன். ஊரில் தாண்டா பூராண்டா முன்னாடியே சொல்ல மாட்டேன் இன்ஃபர்மேஷன் தான். எஸ்ஆர்எஃப் இது வந்து நான் எங்களோட சிக்னேச்சர் எஸ்ஆர்எஃப் சிக்னேச்சர் ரூட் இதெல்லாம். இது ஷேக் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு இது பண்ணணும்டா. வீடு டல் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க கொலை பண்ண போவாங்க. ஆமாம் எவ்வளோ வீடியோ 5 நிமிஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுருவேன். 10 நிமிஷம் 5 நிமிஷம்னா பார்த்து போட்டுருவேன். நம்ம தான் இந்த 16 வயசு லைசன்ஸ் எடுக்கலாமா? எடுக்க முடியாது. எல்லாம் எடுக்கலாம். ஆனால் 15 வயசு சிசிக்குள்ளே இருக்க வேண்டி தான் ஓட்டலாம். அப்படி சொல்லடா. அதான் 50 சிசி கீழே வண்டி இருக்குது பற்றியா? அதாவது இந்த பேட்டரி வண்டிகளுக்கும் லைசன்ஸ் எவ்வளோ வரும் பற்றி எவ்வளோ ஸ்கூட்டிக்கு ஓட்டலாம். அதான்டா எல்எல்ஆர் எடுக்கணும்டா. அதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சைன் போடணும். அதுக்கு பேரண்ட்ஸ் சைன் போட்டுக்கணும். ஆனால் இங்கே விசாரிச்சு பார்த்தேன் நான் கடலூர் எங்கேயுமே அந்த இது பண்ணலையா? என்ன ரூல்ஸ் என்னதான் இருக்கானுங்க ஒன்றும் புரியல எனக்கு. கிடையாது 18 வயசு தான் எடுக்கணும். 18 இப்போ எந்த கடைக்கு போகிற? வாட்ச் எங்கே இருக்கு? இதானா வாட்சரா? எஸ்ஆர்எஃப் நாங்கள் கேட்டு இன்னும் கண்டினியூ சார். எஸ்ஆர்எஃப் வண்டி கிளம்பியாச்சு. எஸ்ஆர்எஃப் ஃபோன் மாற்றுற இடத்துல ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னா அண்ணன் டம்பர்லாம் மாட்டிட்டாப்ல. கையில் எடுக்கிறப்ப கீழே போட்டாரு பாருங்க போன். ஸோ இவர் தான் நம்ம சாண்டி ப்ரோ. இது ஒரு நல்ல மீமாக போட்டு விட்ருவோம் உனக்கு. இரு மூஞ்சில் சாருக்கு வந்துட்டு ஃபேஸை காட்டக்கூடாதான். அதாவது வந்துட்டு வீடியோவில் சார் வரமாட்டாராம். ஏன்னா வந்துட்டு ஃபாலோவர்ஸ் குமிஞ்சிடுவாங்களா அவரோட அழகுக்கு வந்துட்டு. அதானே சாண்டி? அவர் தான் வந்துட்டு உலகத்தின் பேர் அழகலாம். ஃபேமஸ் அது பிடிக்கலையா சார்? இப்போ அவரோட முக அழகுக்கு வந்து பொம்பளைங்களாம் லேடிஸ் அதாவது கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே மழங்கி விழுந்துருவாங்களாம். அதனால் வந்துட்டு அவரோட ஃபேஸை காட்டக்கூடாதான். சாண்டி மாமா தானே மாமா. இவர் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்து மருமக எப்படிலாம் சொல்லி திரியலாம் என்னன்னு கொஞ்சம் கேட்டு வைங்கோ. நம்ம ஃபண்டுக்காக தான் சார் பையனை வச்சு கலாய்க்கிறதுக்கு கோச்சிக்கிட்டு எது எடுத்துக்காதீங்க. சந்தோஷ் மாமா பார்த்து எதை எடுத்துக்காதீங்க. சும்மா தான் ஃபண்டுக்கு தான் சொன்னேன். உங்கள் பையன் கூட தான் இருக்கான், சேஃபாக தான் வரான், பார்த்துக்கோங்க. ஏய் ஒழுங்காக ஓட்டுறான். எங்கேயா போய் ஏமானே ஏற்றி விட்டு சொல்ல. நான் ஒத்தையில ஓட்டுறேன், நீ ஓட்டுவியா? அந்த மாதிரி தான் ரஷ்கீட் பண்ணால் ப்ரோ சம்பவம். நான் சாப்பி அடிக்கிறேன்ட்டு அந்த நாயை அடிச்சு. ஐயோ சாரி நாய் வந்து வாயில். என்னடா வா எனக்கு கூப்பிட்டு போய் என் வேலையை முடிக்க விடாமல வர நீன்னு நாயா. வாப்பா இந்த வாட்சுக்கு டிஸ்பிளே மாற்றணும்னு சொன்னேன். அங்கே மாற்றுவாங்கன்னு சொல்லி அவன்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் அவன் மூஞ்சில் எப்படி முடிப்பேன்? அவன்கிட்ட நான் எப்படி சத்தமே இந்த மாடல் இங்கே கிடைக்கலப்பா, இதில் மாற்ற மாட்டோம்ப்பா, இந்த பஸ்டன் சைடா நீங்கள் இப்படி பண்ணிப்பா எச்சிக் மூஞ்சில் கையேடு ஒன்றும் மாஸ்காவது போட்டு வந்து எங்கடா என்ன பண்ணுறீங்க? எஸ்ஆர்எஃப் ஃபேஸ் ரிவீல் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபேஸ் ரிவீல் வந்துட்டு இப்போதைக்கு பண்ண மாட்டேன் சார். ஒரு 2 years 3 years இப்படியே ஒரு 8 விட்டுன்னு போயிட்டு கவடப்பா இருந்தாண்ட. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஃபேஸ் ரிவீல் மட்டும் இருக்காது எஸ்ஆர்எஃப். ஒரு 2 years 3 years அதுக்கப்புறம் ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுவோம். எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸு? சரி உனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸு? இது வரைக்கும் நீ ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்டை தான் ஆரம்பிச்சிருக்கியா? தொடர்ந்து வீடியோ போட்டேன்னு சொல்லி செடுப்பாலே அடிப்போம். ஒரு இது கூட போட்டு தெரியாது. பப்ளிக் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வீடியோ போடுவோம் தான் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஐடி போடு கிரியேட் பண்ணி சொல்கிறேன். உனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் சொல்கிறேன்? ஃபாலோவர்ஸ் 20. எனக்கு எத்தனை தெரியுமா? எவ்வளோ? 192. சரி இருந்து போ.
இரண்டு போன்ற இப்போ அதுல அதுக்கு என்ன எனக்கு அவ்வளோ கமெண்ட் பண்ண மாட்டான். உனக்கு யாரை கமெண்ட் பண்ணுறான்? சரி கமெண்ட் செக்ஷன் போய் எடுத்து பாரு. நீ வீடியோ பார்த்தா தானே நொட்டிட்டு வந்து பேசுறல்ல. யார் வாங்கலா யாரும் பாரு இந்த சாண்டி என்கிற அவரோட இல்லைண்ணா வேறதான் இவரோட ஆளாம்மா. நல்லா வரீங்களா நீங்களா? சரி இப்போ பார்த்துக்கங்க இந்த மூஞ்சிக்கெல்லாம் ஆள் கிடைக்குதாம்மா. அதான் சொன்னேன்ல பொண்ணுங்க வந்துட்டு லைவ் கியூவில் நிற்பார் இவருக்காகவே. அதாவது எப்படி சொல்கிறது, ப்ளே பாயை விட மோசம் இவரெலாம். சாண்டின்ற பேரை சொன்னல அப்படி கியூ கட்டியா அவன் ஏழு ஒன்னே ஸ்பீட் எடுக்கிறாப்புல தலைவர். நம்மள்ட்ட தான் முடிக்க முடியுமா தம்பி? பை பைப்பா சரப்பு. இந்த பையனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுங்க. அசிஷமாக கேளுங்க, என்ன வேணால் கேளுங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். பாக்கி புறம்போக்கு நாய என்ன வேணாலும் கேளுங்க, எப்படி வேணாலும் கேளுங்க, டிசைனாக கேளுங்க, டிசைனை கழுவி ஊற்றுங்க. ஸோ யாருமே வந்துட்டு எதுவும் கேட்க மாட்டேங்க. அந்த நாய் படா மூஞ்ச பார்த்துக்கோங்க. இந்த பைப்பில் தான் நான் சாக மாட்டேன். நீ சாக வந்தால் வைக்கிறேன். உன் மாமன்ட்ட என்னால் பதில் சொல்ல முடியாது. அவர் கேட்பாரு, லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சு கேட்பாரு, அவன் எப்படி செத்தான், எதனால செத்தான், நீ என்ன பண்ணு அப்படின்னு ஒரு என்ன. ஏமா நான் என்ன பண்ணி, அவன் தான் பண்ணாது எல்லாத்தையும். டீசெண்டாக சொல்லுவேன், அவன் செத்துட்டான் தான் இல்லைன்னு சொல்லலை, அவன் செத்துட்டான் தான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டே போய் லாரியில் விட்டுட்டான்னு நான். ஆளாம்மா ஆளு ஏதோ இது போட்டு விடுறாங்க. அம்மா வீட்டில் தானே இருக்காங்க. யாரும் இல்லை. யாரும் இல்லையா? அதான் இந்த தெனாவட்டில் ஆடு இருக்குது. அது முழு புரியுது. சரி ஓகே சார், இந்த விளாக் இதோட என் பண்ணிக்கிறேன். சாண்டியோட அப்படியே வீட்டில் ட்ராப் பண்ணி நான் கிளம்ப போகிறேன். ஸோ பாய் சார், எல்லாம் நல்லா இருக்கேன்.